குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி நெசவு தொழில்நுட்ப மற்றும் ஃபேஷன் தொழில்நுட்ப துறையின் 30வது ஆண்டு விழாவினையொட்டி மார்ச் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் தொழில் முன்னோடிகள், கல்வியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் பங்கேற்ற தொழில்நுட்ப ஒருங்கிணைந்த நெசவு மற்றும் ஃபேஷன் தொழில் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 5 தொழில்நுட்ப அமர்வுகள், 2 குழு விவாதங்கள், 5 முக்கிய உரைகள் நடந்தன. 30க்கும் மேற்பட்ட தொழில் நிபுணர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்வின் முக்கிய தருணமாக குமரகுரு சென்டர் ஃபார் ரிசர்ச் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் என்ற புதிய ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்டது. மாநாட்டில் இந்தியன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அசோசியேஷன், தி டெக்ஸ்டைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு கோயர் வணிக மேம்பாட்டுக் கழகம் மற்றும் OETI ஆகியவற்றுடனான 4 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் நெசவு துறையின் வளர்ச்சிக்கு கல்வித்துறையின் பங்கினை வலியுறுத்தினார். சிமா தலைவர் டாக்டர் சுந்தரராமன் தொழில்நுட்ப நெசவுகளின் மாற்றுத்திறனை விளக்கினார். ITTA தலைவர் அவினாஷ் மிஸ்ரா தொழில்நுட்ப நெசவு துறையின் வளர்ச்சியை பற்றி பேசினார். சிமா செயலாளர் டாக்டர் செல்வராஜு கல்வி மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மாநாட்டில் பல்வேறு கல்லூரி மாணவர்கள், தொழில்துறை நிபுணர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.